தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என்று சௌராஷ்டிர எழுச்சி மாநாட்டின் சார்பாக அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் இங்கு வரவேற்கிறோம். வானாகி மண்ணாகி வழியனலாய் நீருமாகி மலர்தலைய உலகுமாகி மற்றுமாகி தேனாகி தேனிரும் சுவையதாகி தீஞ்சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி எண்ணிறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே. இது திருவாசகங்க. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ன அர்த்தம். இதன் அடிப்படையில் ஜாதி மத மொழி இனம் இவைகளை கடந்து பிறருக்கு உதவுவதே சௌராஷ்டிர இனத்தின் வரலாறு. ஒவ்வொரு காலமும் தனக்கு தேவையான தலைவனை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் காலத்தின் பரிணாம வளர்ச்சி. இது உண்மைதானே. பறவைகள் புலம்பெயர்வது இயற்கைதான். உணவு உறைவிடம் தேடி, அதுபோல் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஓர் இடம் விட்டு ஓர் இடம் புலம்பெயர்வது உலகத்தின் இயற்கை தானே. பூலோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அவ்வாறு புலம்பெயர்ந்ததே. பாரதத்தின் தென் பகுதியை ஆண்ட சேர சோழ பாண்டியர்களின் காலத்திற்கு பின் நாயக்க மன்னர்களின் விஜயநகர பேரரசோடு புலம்பெயர்வது நடந்ததை நாம் அறிந்ததே. இங்கே மீண்டும் பறவைகளின் புலம்பெயர்வை நினைவில் கொள்க. அவ்வாறு புலம்பெயர்ந்து இந்த மதுரை மாவட்ட நிலப்பகுதியில் 900 ஆண்டுகளுக்கு மேலாக அறம் கல்வி ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வருவதும் மதுரை மாநகரின் தமிழகரின் கலாச்சாரத்தோடு இரண்டர கலந்தவர்களும் யார்? அது நாங்கள் தான். ஆம், நாங்கள் சௌராஷ்டிரர்கள். தான தர்மங்களை 1000 வருடங்களாக தொடர்ந்து செய்து வருபவர்கள். அனைத்து சமூகத்தவருக்கும் மிக மிக பிடித்தவர்கள். அண்ணே, உண்மைதானே. எந்த வகையிலும் தேசத்திற்கும் மாநிலத்திற்கும் எல்லளவும் தீங்கு நினைக்காதவர்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பள்ளியை திறந்து அனைத்து சமூகத்திற்கும் எழுத்தை அறிவித்தவர்கள். இன்று மதுரை மக்கள், ஏன் உலகில் உள்ள அனைத்து மதுரை தமிழர்களும் பேசும் தமிழை கற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் சௌராஷ்டிர பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள். ஞானம் தந்த தெய்வங்கள், கல்வி தந்த வள்ளல்கள் கொண்டது எங்கள் சமூகம். கல்விக்கு அள்ளி தந்த வள்ளல்களை கொண்டதும் எங்கள் சமூகம். 1833 ஆண்டு 1883 சென்னை கிறிஸ்டின் கல்லூரியில் பட்டம் பயின்ற எல்கே துளசிராம், எல்கேடி என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். நீதி கட்சியை வழிநடத்தினார். காங்கிரஸ் கட்சியில் சத்தியமூர்த்தியுடன் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். 1928 ஆங்கிலேயின் தடையை மீறி பாரதியின் பாடலை சட்டசபையில் பாடி விடுதலை வேட்கையை தூண்டியவர் அவர். எம் இனமே, சௌராஷ்டிரரே. 1904 முதல் 1940 வரை மதுரை நகராட்சியில் உறுப்பினராகவும் 2 முறை நகர்மன்ற தலைவராகவும் இருந்தவர் எமது சௌராஷ்டிரரே. 1918 ஆண்டு கூட்டுறவு வங்கியை நிறுவியவர் எல்கேடிஏ. மதுரை தமிழ் சங்கத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். மதுரை தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி துவங்க முன்னோடியாய் இருந்தவர். இவர் நகராட்சி தலைமை பதவியில் தான், அதாவது 1921 ஆண்டு தான் முதலில் மதுரை மாவட்டங்களுக்கு தெருவிளக்குகள் கொண்டு வரப்பட்டன. 1923 ஆண்டு இவருடைய ஆளுமைக்கு கீழ்தான் மதுரை மாநகராட்சியில் பாதாள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அடுத்து மதுரை அரசியலுக்கு தன் பங்கை அளித்த என்எம்ஆர் சுப்புராமன் 1930 ஆண்டு காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்துடன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அழைத்து சென்று அம்மனை ஆலய பிரவேசம் செய்து வைத்தவர் என்எம்ஆர் சுப்புராமன். பூமி தான திட்டத்திற்கு
தன்னுடைய 100 ஏக்கர்களை கொள்ளையடித்தவர். 1972 அண்ணன் SR ராதா அவர்கள் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் சமயம் கட்சி தொடங்கும் அந்த குறிப்பிட்ட ஆவணத்தில் கையெழுத்திட்டவர். SK பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை மேயராக 1980களில் இருந்தவர். அண்ணன் AG சுப்பிரமணியன் அவர்களும் 1980 எம்பியாக இருந்தவர். அண்ணன் AGS ராம்பாபு அவர்கள் 1989 வரை எம்பியாக இருந்தவர். மீண்டும் இன்னொரு முறை எம்பியாக இருந்தவர். ஆக சௌராஷ்டிரர்களையும் அரசியலையும் தமிழக அரசியலையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னி பிணைக்கப்பட்டுள்ள இந்த பின்னலை சௌராஷ்டிரர்களையும் தமிழக அரசியலும் ஒருபோதும் எங்கும் பிரிக்க முடியாது. அரசியலில் தொடர்ந்து 100 ஆண்டுகளை அறப்பணியை செய்தது எங்கள் சமூகம், சௌராஷ்டிர சமூகம். ஆனா இது மட்டும் இல்ல, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் ஒலிக்கும் TMS குரல் சிம்ம குரலும் எங்களுடையதே. PV நரசிம்ம பாரதியும் என் இனமே, TK ராமச்சந்திரனும் என் சௌராஷ்டிரனே, MN ராஜம், AL ராகவன், வெண்ணிராடை நிர்மலா, சீதா இவர்களும் எங்கள் சௌராஷ்டிர இனத்தவரே. ஒற்றுமைக்கு உதாரணம் காட்டும் எங்கள் சௌராஷ்டிர மக்கள் ஜாதி மத மொழி இனம் கடந்து அனைத்து சமூகத்துடன் இணக்கமாக செயல்பட்டு முன்னோடி திட்டங்களை தந்து இன்று வரை மதுரை மாவட்டத்தை பெரிய மாவட்டமாக அறம் பிறழாமல் அரவணைத்து செல்வதும் எங்கள் சௌராஷ்டிர இனமே.